Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டோட பேக் சைடு நான் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செடி. அக்கா வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ அந்த செடி தான் வந்து என்ன எப்படி இருக்குன்னு அந்த அன்றைக்கி வந்து பார்ப்பேன். அது ஒரு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு செடி கூட வாங்கலை. ரெண்ட் ஹவுஸ்னால நம்ம எதுவுமே பண்ணலை. நம்ம ஊரில் கூட நிறையா நிறையா வளர்த்துருப்போம். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அன்றைக்கி வந்து பார்க்குறது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும், எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒன்று வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது கிடைக்க மாட்டுது. ஒரு பக்கெட்டில் தூக்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங். ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா இத்தனோண்டுக்குள்ளே அது வளர முடியாதுல்ல, அதனால். அப்புறம் பார்த்திங்க, இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா ரசமும் தக்காளி தொக்கும். நான் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்னோடய வந்து மேக்ஸ் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், எப்படியெல்லாம் படிக்கிறேன், எப்படி வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து 10th எனக்கு வந்து மேக்ஸ் வந்து க்ளோஸு. மேக்ஸுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தூரம்னு சொல்லலாம். 11th 12th ஃபுல்லாகவே நான் காமர்ஸ் குரூப்பு தான். காமர்ஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கும்ல, அப்போ அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிங்க. மேக்ஸ் வேறு அக்கௌண்ட்ஸ் வேறு. மேக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் நிறையாவே இருக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நிறைய வந்து சம் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்ஜிப்ரா மென்சுரேஷன்லாம். ஆனால் அக்கௌண்ட்ஸில் அப்படி கிடையாது. சும்மா ஃபார்முலா இருக்கும், பேசிக்காக நம்ம வந்து லேர்ன் பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். அப்புறம் வந்து இந்த ஃபார்முலாலாம் அல்ஜிப்ராலாம் மெமரி பண்ணால் மட்டும் ஃபார்முலா வந்து நம்ம வந்து சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மென்சுரேஷன்லாம் அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து சம் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நான் மேக்ஸ்னால் அந்த சைடு போகவே மாட்டேன். ப்ராப்ளமே அதாவது சால்வ் பண்ணாமே நான் படிக்க சும்மா 4 கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதை ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும். நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது எந்தெந்த யூனிட்டில் எப்படி கேட்டிருக்கான், எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். கொஷின் அப்புறம் பார்த்தோன்னே நம்ம எப்படி ஆன்சர் அட்டன் பண்ணுறது, அது மாதிரி எப்படி யார் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நான் மின்னல் கணிதம் சேனல் தான் ஃபாலோ பண்ணேன். ஈஸியாக நமக்கு வந்து ஷார்ட்கட்டோட சொல்லிக் கொடுத்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே, ரேஷியோ எல்லாமே அத்துப்படி எனக்கு. அதே மாதிரி அவங்க வைக்கிற வந்து ப்ரீவியஸ் கொஷின் பற்றி சொல்லிக் கொடுக்குறது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி சம் கேட்குறப்போ ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அந்த சேனல் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் பேசிக்காக நம்ம ஃபார்முலாவும் நமக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ பேஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேசிக் நமக்கு வந்து ரொம்ப மறந்து போச்சுனால பேசிக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ஓகே, மேக்ஸ் வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நானா மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரில் தான் போயிட்டுருக்கு எனக்கு மேக்ஸு. ஸோ இன்னொன்று மேக்ஸ் வந்து டெய்லி எடுத்தால் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து 3 மணி நேரத்தோட அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது மேக்ஸுக்கு. மேக்ஸுன்னு எடுத்தாலும் எனக்கு வந்து 1 டே ஆகிடுது. அன்றைக்கி அதர் சப்ஜெக்ட் எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து போகுது. ஸோ நம்ம வந்து ஒன்று பண்ணி தான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸ் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஒன்று வேணும் தான். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸில் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன வீக்னாலே எனக்கு மேக்ஸ் தான். ஸோ ரீசனிங் பற்றி பார்த்திங்கன்னா, ரீசனிங் வந்து நிறையாவே போன டெஸ்ட் பேட்சில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள், அப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, டைஸு, அப்புறம் வந்து கோடிங், டீகோடிங், இது எல்லாமே வந்து ரீசனிங் நல்லாயிருக்கும். மிரர் வச்சு ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் அப்புறம் வந்து தண்ணியோட வச்சா பிரதிபலிப்பு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் வந்து ரீசனிங் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசனிங்கில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ ஆப்டிடியூட்னால் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்டிடியூடுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் தான் மெயின். ஸோ ப்ராக்டிஸ் தான் அதனால் வந்து டே டு டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸுக்கு நான் போட்டால் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை நான் நல்லாவே லேர்ன் பண்ணேன். அப்புறம் நான் பார்த்துட்டு போகிற சம் வந்து எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இப்போ பகாயன் தெரியும், அது என்ன இணைக்கூட்டு பகாயன் அப்படின்னு எனக்கு என்னென்னு தெரியல. இது வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சம்மை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னென்னா, ஆப்ஷனில் உள்ள எல்லா கொஸ்டினும் வந்து ஆப்ஷன் உள்ளதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது 2ஆம் நம்பரு 2ஆம் வாய்ப்பாடு இல்லாட்டி 3ஆம் வாய்ப்பாடு ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வந்து அது வந்து வகுப்படும். ஆனால் இந்த 1825 மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து 1ஆல்
இல்லைன்னா அதே நம்பரில் மட்டும்தான் அது வந்து வகுப்படும், அது பெருக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதோட ஆன்சர் வந்து அதோட பெருக்கல் பலனே அந்த நம்பர் மட்டும்தான். ஸோ அதனால தான் வந்து இது வந்து கோப்ரைம்னு சொல்கிறாங்க, இணை கூட்டு பகாயன்னு சொல்கிறாங்க. 18 and 25. ஸோ அதான் இணை கூட்டு. எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினேன். ஸோ என்னோடய ஸ்டடி vlog மேக்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ ரெகுலர் நான் வந்து இன்னமும் லேர்ன் பண்ணணும், ஸோ இன்னும் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.